வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல். நம்ம வீட்டில் கண்டிப்பாக காஞ்ச மிளகா இருக்கும். அந்த காஞ்ச மிளகா வச்சு ரெட் சில்லி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வச்சு நல்லா டாஸ் பண்ணியிருக்கோம். மைதா கார்ன்ஃப்ளவர் வச்சு பேட் ரெடி பண்ணி தின்னான ஷீட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த ஷீட்டில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு கரெக்டாக அப்படி பேக் பண்ணுறது சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம பார்க்க போகிறோம். இதோட ராகி சிப்ளிங், இதில் வெறும் வெல்லம், ராகி, அதுக்கப்புறம் வேர்க்கடலை போட்டிருக்கேன். அதாவது வறுத்த வேர்க்கடலை இதை போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம இருக்க சுச்சுவேஷனில் நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லா ஒரு ஹெல்த்தியாக நல்லா ப்ரோட்டீன் உள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் தரணுச்சுன்னா இது மாதிரி நீங்கள் தரலாம். வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் தேவையான பொருட்கள்: மைதா 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு, பெல் பெப்பர் 1 பவுல், அதாவது கலர் கேப்சிகம், வெங்காயம் 1 நம்பர், கேரட் 2 நம்பர், முட்டைகோஸ் 1 பவுல், பொடிசு நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், டார்க் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், அரோமேட்டிக் பவுடர் 1 டீஸ்பூன், அதாவது சீசனிங் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், சுகர் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேட்டர் தேவை. அதுக்காக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன், மைதா போட்டிருக்கோம். இந்த மைதாவும் கார்ன்ஃப்ளவர் ரெண்டுமே ஒரே அளவு. இந்த மைதா கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி தின் பேட்டர் ரெடி பண்ணுறோம். இந்த இடத்துல சில பேர் முட்டை போடுவாங்க. முட்டை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அந்த முட்டை இன்னும் கொஞ்சம் ஷீட் தின்னாக வர்றதுக்கு ஆப்ஷனாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நான் சொல்கிற மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு இது நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் தின் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி பேட்டர் ரெடி பண்ணுறோம். ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கரண்டி எடுத்திங்கன்னா அந்த பேட்டரி இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேனில் ஊற்றின பிறகு உங்களுக்கு ஷீட் ரெடி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்ம ரெடி பண்ண போகிற ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் குக் பண்ண உடனே ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த பேனில் ஊற்றி நீங்கள் எல்லா சைட்லையும் ஒரு ஈவனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, திருப்பி லைட்டாக மைதாவை டஸ்ட் பண்ணுறோம். மைதா இல்லைனா கார்ன்ஃப்ளவர். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகிட்டுனா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஷீட்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதாவை டஸ்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இன்னொரு ஷீட் ரெடி பண்ணுற பாருங்கள். ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த பேனில் போட்டிருக்கேன். அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்து வர டைமில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஷீட் உங்களுக்கு எடுத்து காமிக்க பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் தின்னாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி ஷீட்டு நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷீட்டை நம்ம என்ன பண்ண போனால், ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்குல்ல, அதனால் ஒரு ஈவன் சைஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டு வச்சு நீங்கள் நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ரோல் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம்.
அதுக்கு முன்னாடி பைண்டிங் ஏஜென்ட் ரெடி பண்ண போகிறோம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் மடிக்கிறதுக்கு ஒட்டுறதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வேணும். அதனால் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர், மைதா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கிறோம். தண்ணியாக இருந்தால் ஒட்டாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் டாஸ் பண்ண போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்குங்க இந்த இடத்துல. அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்ட பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த பூண்டு போட்டிருக்கேன். இந்த பூண்டு நீங்கள் கொஞ்சம் கலர் மாறும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் போட போகிறோம். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஜூலியன் கட்டிங், அதாவது தின்னாக கட் பண்ணி போட்டிருப்பேன். இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன், அதுக்கு பிறகு குடமிளகா 3 கலர்லையும் போட்டிருக்கோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன குடமிளகா அவைலபிளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கேரட் போட்டிருக்கேன், கேபேஜ் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு 2 செகண்ட் பேனில் டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா கிரன்ச்சியாக இருக்கணும். அதே டைமில் இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் பண்ணக்கூடாது இந்த ஸ்டேஜில், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கிரன்ச்சியாக இருக்குல்ல. இதுக்கப்புறம் சாஸ் போட போகிறோம். ரெட் சில்லி பேஸ்ட்டு. இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு எப்படி பண்ணுறது சொல்லி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதுக்கப்புறம் அரோமேட்டிக் பவுடர். இந்த அரோமேட்டிக் பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, சீசனிங் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம இந்த அரோமேட்டிக் பவுடர் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர், இதோட டார்க் சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப். இந்த சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப் போட்ட பிறகு சிறிதளவு சுகர் போடுங்க. ரொம்ப அதிகமான சுகர் இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் மாறும். அந்த சுகர் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பஞ்ச் கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சுகர், இந்த சாஸ், வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட பிறகு நல்லா டாஸ் பண்ணியிருக்கோம். டாஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ இந்த டாப்பிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங் ரோல் கொஞ்சம் பெருசாக வேணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு சின்ன சைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை 1/2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பகுதி எடுத்து நீங்கள் மடிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். கட் பண்ண சைடு உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் கரெக்டாக நடுவில் வச்சுட்டு நீங்கள் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெடி பண்ணி வச்சுக்க அந்த பைண்டிங் ஏஜென்ட்டை மேல் பகுதியில் அப்ளை பண்ணுறோம். அதே டைமில் அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை வச்சுருக்கோம். வச்ச பிறகு 2 கார்னரும் நீங்கள் அப்படியே மடிக்கணும். மடித்த பிறகு திருப்பி ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். 2-3 பீஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு ஈஸியாக வீட்டில் நீங்கள் பண்ணலாம். அதே டைமில் இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது டைட்டாக ஃபோல்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃபிங் கரெக்டாக நிற்கும். கடைசியாக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு டச் பண்ணினா ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்கும்.
இதுக்கப்புறம் எண்ணெய் சூடாக இருக்குது. இதுக்கு பிறகு 1 by 1 போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். கரெக்டான சூடில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்க, உங்களுக்கு எண்ணெய் பிடிக்காது அதிகமாக. இது தொடர்ந்து ராகி சிம்லி, கேழ்வரகு மாவு 300 கிராம், வேர்க்கடலை 200 கிராம், வெல்லம் தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 1 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கேழ்வரகு மாவை நம்ம தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி தான் உருண்டையாக பிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த சின்ன பவுலில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காகனா, டைரெக்டாக கேழ்வரகு மாவில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதே டைமில் உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் லைட்டாக உப்பு போடுங்க. இதுக்கு பிறகு தண்ணி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணி ஊற்றுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் புட்டு பண்ணுவீங்கள அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதிகமான தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி அதிகமானாலும் உங்களுக்கு கெட்டியாகிடும், அங்கங்கே கட்டி ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உதிரியாக வரணும். இதுக்கப்புறம் இங்கே ஸ்டீமர் வந்து நல்லா சூடாக இருக்குது, அதாவது தண்ணி ஊற்றி நல்லா சூடாக வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேழ்வரகு மாவை இந்த ஸ்டீமரில் போட்டு கரெக்டாக ஸ்டீம் பண்ணுறோம். ஸ்டீம் பண்ணுற டைமிங் என்ன கேட்டால் 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த வேர்க்கலையை வந்து லைட்டாக வறுத்து அதுக்கப்புறம் தோல் எடுத்து பவுடர் பண்ண போகிறோம். அதனால் பச்சை வேர்க்கலை யூஸ் பண்ணுங்க. ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வேர்க்கலையை யூஸ் பண்ண வேண்டாம். ஏங்கிட்டனா ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கலையை வறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் பண்ணும்போது அந்த லைட்டாக ஈரப்பதம் கிடைக்கும். அந்த ஈரப்பதத்தோடு எடுத்து இந்த ராகி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சின்னா நல்லா கெட்டியான ஒரு பக்குவம் கிடைக்கும், அதாவது நல்லா கெட்டியான தன்மை கிடைக்கும் சொல்ல வரேன். அதனால் பச்சை வேர்க்கலையை ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துடணும். ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்திங்கன்னா கலர் வந்துடும், ஆனால் பச்சையாகவே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேர்க்கலையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணால் தோல் தனித்தனியாக வந்துடும்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அடுத்தது இந்த தோல் எடுத்த வேர்க்கடலையை பவுடர் பண்ணுறோம். இந்த பவுடர் பண்ணும்போது எப்படி பவுடர் பண்ண கேட்டிங்கன்னா, ஒரு 80% அளவுக்கு பவுடர் பண்ணுங்கள். ரொம்ப ஃபைன் பவுடர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் குறை இருந்தால் தான் அந்த கேழ்வரகு மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் குறைன்னு அரைச்சிருங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த கேழ்வரகு மாவும் நல்லா ஸ்டீம் ஆகிருக்கு, நல்லா சூடாக இருக்கும். இந்த இடத்துல அப்படியே ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெல்லம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பக்குவம் சொல்கிறேன், வேக வச்சா எப்படி இருக்குன்னு. நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆனாலும் அப்போ என்ன ஆகுனா, வேக வச்சு எடுக்கும்போது கெட்டி ஆகிடும். அதனால தான் தண்ணி தேவையான அளவுக்கு தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ வேக வச்ச அந்த கேழ்வரகு மாவை அப்படியே இன்னொரு பவுலில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வெல்லம் போடுறோம். அந்த சூடோட வெல்லம் போடும்போது என்ன ஆகுனா, மிக்ஸ் ஆகும், கரைய ஆரம்பிக்கும் வெல்லமும். அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது வெல்லத்தை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக நெய் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்டீம்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். மிக்ஸ் ஆன பிறகு கையில் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான பக்குவம் கிடைக்கும்.
ஃபஸ்ட்டு வந்து இந்த உருண்டை மாதிரி நீங்கள் கையில் பிடிச்சி பாருங்கள், உடையுதா உடையிலையான்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை போடலாம். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை பவுடர் இதில் போட போகிறேன். இப்போ இந்த வேர்க்கடலை தூளும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உருண்டையை பிடிக்கலாம். சில பேர் வந்து முந்திரி பருப்பு போடலாமா, இல்லை பாதாம் பருப்பு போடலாமா, பிஸ்தா போடலாமா அப்படி கேட்குறாங்க. நீங்கள் போடணும்னா போடலாம். ஆக்சுவல் ரெசிபி என்னென்னா இந்த வேர்க்கடலும் இந்த கேழ்வரகு மாவு, அதுக்கப்புறம் நெய், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், இதுதான். வெல்லமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரவுண்டாக பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். அதாவது புட்டு மாதிரி நீங்கள் உதிரி உதிரியாக இருக்கும் அப்படின்னு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் வச்சு சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தேங்காய் போட்டினா உடனே இன்றைக்கி சாப்பிட்ருக்கணும், மறுநாள் வச்சு சாப்பிட முடியாது. எங்கன்னா தேங்காய் கெட்டு போய்டும். அதனால் தேங்காய் போடாமல் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபி என்ஜாய் பண்ணுங்கள்.